அதாவது என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு இரவு மெசேஜ் அனுப்பியிருந்தேன். இரவு வணக்கம் மெசேஜ். அதை நான் மறுபடியும் படித்து பார்த்தேன். படித்து பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் எழுதியது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கு பிடிச்சதே என்னன்னு தெரியல. ஆனால் அதை நான் பிடித்திருந்ததுனால என்னுடைய ஃபேஸ்புக்கில் நான் எழுதி போட்டேன். அதை நான் மீண்டும் இன்னும் பார்க்கல. யார் யார் படித்தார்களோ பார்க்கல. என்னுடைய ஃபேஸ்புக்கில் கிட்டத்தட்ட ஒரு 5000 நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதை நான் இப்போ உங்களுக்கு நான் கூற போகிறேன். எல்லாருடைய வாழ்க்கையிலும் எதையுமே நம்ம சுமையாக நினைக்கிறதுனாலதான் நமக்கு எப்பவுமே அந்த வாழ்க்கை ஒரு பாடமாக தெரிகிறது. எதுவுமே சிம்பிளான விஷயம், அன்றாட நடக்கிற விஷயம்தான். அதாவது ஒவ்வொரு பயணங்களும் ஒரு சிம்பிளாகத்தான் இருக்கிறது. நான் பயணங்கள் முடிவதில்லை என்ற தலைப்பை போட்டு இரவு பகலை நோக்கி பயணம் செல்கிறது, பகல் இரவை நோக்கி பயணம் செல்கிறது. இது எந்த காலத்திலுமே முடிவு அடைவதில்லை. ஆனால் மனிதன் மட்டும் ஒருவருக்கு ஒருவருடைய அன்பை தேடி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவும் முடிய போவதில்லை. இப்படி பயணங்கள் எதையுமே முடிய போவதில்லை போது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் மரணம். இந்த மரணத்தை நான் என்ன கொள்கிறேனால் அது ஒரு சம்பவம் தான். நான் நினைக்கிறேன், கூறுகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். மறு ஜென்மம் என்று நினைக்கும் போது இந்த மரணம் ஒரு சம்பவம் தான் தவிர வேற அதுக்கு ஒரு முடிவு இல்லை. மீண்டும் அந்த மரணத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு அத்தியாயம் என்று புது அவதாரம் எடுத்து மீண்டும் இந்த பயணம் பெற்றே இருக்கிறது. இது என் மனதில் பெற்றது. நான் உங்களுக்கு கூறினேன். எந்த அளவுக்கு உண்மையோ அதை நீங்கள் உணர்ந்து பாருங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து நாமல் வாழ்க்கையில் சில அனுபவங்களை கஷ்டமாக நினைக்காமல் அதை லேசாக நினைத்துக் கொண்டு வாழ்க்கை பயணம் பண்ணுங்கள். எப்பவுமே எல்லாமே நன்மையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.